சித்தி சித்தி சித்தி. அரடே அபி, வா வா வா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சாரதா, அபி வந்திருக்கு பாரு. வா. வந்துட்டேன். ஒர்க்கெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சித்தப்பா. வா 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 அபி, எப்படி இருக்க? நான் நல்லா வீட்ல எப்படி இருக்காங்க? நல்லா வா இருக்காங்க. உட்கார்ந்து பேசு. இரு 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 இரு. என்ன சித்தப்பா? முன்ன விட கலர் கம்மியா இருக்க, உடம்பு இளைச்சிருக்க. வெயில் அடிக்கிறியா? அட நீங்க வேற ஒண்ணுங்க. முன்ன விட கலர் கூடி இருக்கு, இன்னும் அழகாவும் இருக்கா? அறிவு கட்டவள. என் அண்ணன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? கண்ணு தெரியாத கபோதி. ஏமா சைட்ல வெயில் அதிகமா நிக்கிறியா? என் வேலை அப்படி, என்ன பண்ண முடியும்? அங்க மேஸ்திரி இருப்பான்ல, அவன் என்ன பண்றான்? அவனை விட்டு கொடையை பிடிச்சு சொல்லு. சம்பளம் வாங்குறான்ல, தண்ட பசங்க. அறிவு கட்டு. என்னடி வாயை பொழுதுட்டே நிக்கிற? பாவம் பொண்ணு கஷ்டப்பட்டு வந்திருக்கு, போய் காப்பியை போட்டு குடுறி. என்னாச்சு தெரியல இருக்கு, நீ வா உள்ள வா. அதையும் கூப்பிடுற? அட நாங்க உள்ள உட்கார்ந்து பேசிட்டு பண்ணி வாமா. நல்ல காப்பியா போட்டு கொடு. தெரியும் தெரியும். எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துடாத. என்னடா உங்க ஆத்தாள மாதிரி ஆணு வாயை பொழுது நிக்கிற? பாவண்டாத பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அப்புறம் சித்தி, இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா பழகுறாங்கம்மா. எங்கே சுமதியும் சந்திராவும் காணோம்? அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? அவளை வெயில நிக்க வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சமையல் ரூம்ல அனல்ல நிக்க வச்சிட்டு இருக்க. நீ வாமா, நீ காப்பியை போட்டு எடுத்து வாடி. நீ வாமா, நீ வெளியே வா. வாமா. எதுக்காக அடுப்படியில புழுக்கத்துல நிக்கிறான்? ஏய் சீக்கிரமா காப்பி போட்டு எடுத்து வாடி. ரொம்ப வேர்வையா இருக்கா? இல்ல சித்தப்பா. வீடெல்லாம் ஓப்பனா தான் இருக்கு, ஆனா காத்து தான் வரல. டேய் போய் விசிறி எடுத்து வாடா. விசிறி அம்மா? விசிறி உங்க அம்மா மாதிரி தேட எல்லாத்தையும் ஆளப்பாடுற சுத்த மக்கு மக்கு. இந்த விசிறிக்க. வேணாம் சித்தப்பா. விசிறிக்கம்மா. எதுக்கு சித்தப்பா நீங்க போய் இதெல்லாம்? என்னம்மா இது? நான் யாருக்கு பண்றேன்? என் அண்ணன் பொண்ணுக்கு பண்றேன். என் அண்ணன் பொண்ணு யாரு? என் பொண்ணு தானே. என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குற? என்னடா இன்னைக்கு சித்தப்பா வேற மாதிரி இருக்கானே அப்படின்னு யோசனை பண்றியா? இத்தனை நாளா தவளை மாதிரி எடுத்துட்டோமா? இப்போ குளத்துல தாமரைப்பூ இருக்கு, பக்கத்துல தவளையும் இருக்கு. அந்த தாமரைப்பூ அழகு தவளைக்கு தெரியறது இல்ல இல்லையா? அது போல என்னை சுத்தி எத்தனையோ சொந்தங்கள் இருந்தும் கூட அதனுடைய வேல்யூ புரியாம இருந்துட்டம்மா. இப்ப எனக்குள்ள சின்னதா மாற்றங்கள். ஏன்னா நிறைய அடிபட்டேன் இல்லையா? இப்பதாம்மா சொந்தத்தோட அருமை எனக்கு புரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. உன்ன மாதிரிதான் இருக்கணும். நீ சொந்தங்களை விட்டு கொடுக்க மாட்ட இல்லையா? இப்ப நான் உனக்கு எவ்வளவுதான் சிக்கல் பண்ணியிருந்தா கூட நீ என்ன விட்டு கொடுப்பியா? மாட்ட. நான் என்ன கேட்டாலும் நீ தருவ இல்லையா? நல்ல கேரக்டர் மாணி. ஏய் என்னடி பண்ற? காஃபியை கொண்டாடி. இதோ வந்துட்டேங்க. இவோர்த்தி சமையல் ரூம் அளந்துட்டே இருப்பா. சீக்கிரமா வாடி. அப்பா ஒரு வழியா கொண்டு வந்துட்டா. நீ இந்த விசிறியை குடுமா. இப்ப குடி. வேண்டாம் சித்தப்பா. வேண்டாமா? சரி குடி. சித்தி, நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு கூப்பிடுறது கூட கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உங்களை விட்டுட்டு என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்ன விஷயமா? புது வீடு கட்ட போறேன் இல்லையா? நாளைக்கு அதோட பூமி பூஜை. நீங்க எல்லாரும் நிச்சயமா வரணும். அதான். அவ்வளவுதானம்மா. இதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிற? நானும் உன் சித்தப்பா நிச்சயம் வருவோம். நாங்க எல்லாரும் வந்துருவோம். நாங்க எல்லாமே எப்படி? கரெக்ட் அபி. நானும் உங்க சித்தியும் கண்டிப்பா வந்துடுறோம். போதுமா? ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. சரி அப்ப நான் கிளம்புறேன். நீங்க கண்டிப்பா வந்துடணும். நிச்சயமா. சதீஷ் சந்திராவை கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா வரோம்க்கா. சித்தி சுமதியும் கூட்டிட்டு வந்துருங்க. அபி முதல்ல காஃபியை குடிமா. பாத்து. ஐயோ எனக்கு நேரம் ஆச்சு. போதும் சித்தி, நான் கிளம்புறேன். பத்திரமா வந்துருங்க. டேய் அக்கா போய் கார்ல ஏத்தி விட்டு வாடா. போ. ஐயோ வேணாம் சித்தப்பா, கார் இங்க தான். அவனுக்கு இதை விட வேற என்ன வேலை? போடா, சும்மா தானே நிக்கிறான். ஐயோ சரி நான் போயிட்டு வரேன். வாமா. பத்ராபி. சித்தி கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வருவோமா. நான் போயிட்டு வரேன். ஏய் போதும். நாம இருக்கிற இருப்பென்ன?
அவரடா நான் பூமி பூஜை போடுறேன் பாத பூஜை போடுறேன்னு பீத்திக்கிறான். ரோம் நகர பத்தி எரிஞ்சப்போ நீரோமன்னன் ஃபீல்ட்ல வச்சிருந்தானா என் வயிறு பத்தி எரியுது. இதுல அவ வீடு கட்டுறேன் பூஜை போடுறேன்னு பந்தா கட்டிட்டு போறா. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் தானே, அவ்வளவு நடிப்பா? நடிப்பில்லடி, பர்ஃபார்மன்ஸ். என்னங்க நீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என் பொண்ணுகிட்ட நீங்க அன்பா பேசுறப்ப அவ முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாத்தீங்களா? சிரிச்சு சிரிச்சு அவகிட்ட பேசி இப்போ கேவலமா பேசிருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நிறுத்து. நான் நல்லா இருந்தப்போ அந்த கூட்டமே சிரிச்சு சிரிச்சு தான் கிட்ட புடிங்கி தின்னாங்க. புடிங்கி தின்னவங்களுக்கு நல்லவங்கன்னு பேர் வேற. நானும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசியே உறவாடி அவங்க கிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் யோ புத்தி இப்படி எல்லாம் மாறுது? ஏய், எவ்வளவு கத்துறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே கத்து. அங்க போய் மூச்சு விட்ட தாலி அந்து போகும். தாலி அந்து போகும்னு உடனே நான் என்னமோ செத்து போய் நீ விதவையாயிடுன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. தாலி அறுத்துக்கிட்டு உன்னை அடிச்சு விரட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. நில்லுப்பா. எங்க சார்? கேட்கிறாரு வருமா? வராது. நில்லுப்பா. ஏய் ஏய் ஏய், கால கொடுமை. நான் காரை வச்சிருந்தப்போ இந்த ஆட்டோவெல்லாம் வண்டியாவே மதிச்சது கிடையாது. எப்போ அவனுங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. கார்ல என்ன கண்டு தெரியாதா? இதை விட பெரிய கார் வச்சிருந்தா யோ, எதுக்கு கத்துற? எதுக்கே கத்துற நீ? ஏய், என்ன காதல வேலையா? நேத்துக்கு என்கிட்ட இருந்த கார் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. அதுக்காக ரொம்ப ஆடக்கூடாது. ரோட்ல நிக்கிறவனையும் கொஞ்சம் மனுஷனா மதிக்கணும். யோ, இப்ப என்னங்கிற? இப்ப என்ன சொல்ல வர? ஏய், இதை விட பெரிய கார் வச்சு வாழ்ந்தவனா நானே நடுத்தரவுக்கு வந்துட்டேன். நீ வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. யோ, எங்க பாஸ் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. யாரு? பில்கேட்ஸ். அவர் கூட சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாரு. புரூனே சுல்தான் சென்னைக்கு வந்த மாதிரியே தெரியல. இந்த ஹாரி பாட்டர் எழுதினவங்க சச்சா, அவங்க பொம்பளையாச்சே. ஆமா, உங்க பாஸ் யாரு நீ தான் சொல்ல. யோ, என்ன நக்கலா? ஏய் ஏய் ஏய், கூட என்ன அரஞ்சனா பல்லெல்லாம் எகிரிடும். பிஹேவ் யுவர்செல்ஃப். அந்தாலே வேட்டியில சேர் ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல பேசுறாரு. அவர் கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மேன், இனிமையாவது பணக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சில்லியெல்லாம் பிஹேவ் பண்ணு. ஓகே? என்ன என்னையா யாருகிட்ட என்ன பிச்சை போடுறியா? 1000 பேருக்கு பிச்சை போட்ட வேண்டானா? என்கிட்ட சம்பளம் வாங்கி 100கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு. புலி பசிச்சாலும் புள்ள திங்காது. உன் பணக்கார திமிர வேற யார்கிட்ட தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும்? இந்த ஆள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. வா, நிறைய வேலை இருக்கு. வரம்பா ஜமீன்தார, வரேன். ஏய், போட்டானா தெரியுமா? என்கிட்டயாவா? திமிரு பிடிச்ச பைத்தியக்கார பசங்க. நான் இப்படி பணத்தை தூக்கி போட்டு தான் இந்த கதைக்கு வந்தேன். அக்கா, அக்கா, அம்மா இல்லைங்களா? உள்ள இருக்காங்க. அக்கா, அக்கா,
என்னக்கா சமையல்? சாம்பார் வச்சிருக்கேன், அப்பளம் பொரிக்க போறேன். உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேனே. என்னது? பச்சை மிளகா. மலிவா வண்டியில வித்துச்சு. இத பார்த்து உங்க ஞாபகம் வந்துச்சா? அதான் வாங்கிட்டு வந்தேன். என்னது? ஆமாக்கா, நீங்க தான் பச்சை மிளகா கடிச்ச மாதிரி சுருன்னு பேசுவீங்கல்ல, அதான் இத பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்துச்சு. குடுத்துட்டு போலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கா, இதுல பொட்டுக்கடலையும் தேங்காவையும் வச்சு துவையில அரைச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது கலா. நீ குடுக்கறது என்னமோ பச்சை மிளகாதான், ஆனா பேச்செல்லாம் என்னமோ 1 கிலோ முந்திரி பருப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன குடுக்குறோங்கிறதா முக்கியம், குடுக்குற மனசு தானக்கா முக்கியம். சரி சரி, காப்பி ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கா. ஏங்கா, உங்க மருமக உங்களை பூமி பூஜை கூப்பிடலையா? அம்மா, எனக்கு பசிக்குது. என்ன வளவளன்னு பேச்சங்க? பசிக்குதா? இதோ வந்துட்டேன்டா. இதோ கலா கூட தான்டா பேசிட்டு இருக்கேன். என்னக்கா, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. உங்களை அபி கூப்பிடலையா? அது வெளியாளுங்களை தானே கூப்பிடணும், நாங்க தான் ஒரே குடும்பமாச்சே. அதான் எப்படி வந்துருவா பாரு, நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், விடிஞ்சா பூமி பூஜை. இன்னும் வந்து கூப்பிடலன்னா என்னக்கா அர்த்தம்? எதுக்குக்கா பூசி மழுவுறீங்க? அந்த அபி உங்களையும் எங்க அளவுக்கு தான் நினைக்கிறா. எங்க ராஜேஷும் அந்த வீட்டு மாப்பிள்ள தான், உங்க புள்ளையும் அந்த வீட்டு மாப்பிள்ள தான். எங்க ராஜேஷையும் அவங்க மதிக்கிறது கிடையாது, உங்க புள்ளையையும் அவங்க மதிக்கிறது கிடையாது. உங்க புள்ளையாச்சும் பரவாயில்லக்கா, அபிய கட்டி வரதட்சணை சீசனத்தை அனுபவிச்சாரு. ஆனா எங்க வீட்டு பையன் ராஜேஷ்க்கு அது கூட துப்பு கிடையாது. அம்மா, எனக்கு தலை வலிக்குது. தயவு செஞ்சு பேசுறத நிறுத்திட்டு வெளியில வா. இத வந்துட்டேன்டா. அம்மா தாயே, நீ முதல்ல கிளம்புடி. நீ வந்த நேரம் என் பிள்ளைக்கு தலை வலிக்குது, வேற பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. நீ முதல்ல கிளம்பு, இடத்த காலி பண்ண, அப்புறமா பேசிக்கலாம். என்னக்கா நீ என் மனசு கேட்காம ஆதங்கத்துல சொன்ன? உன் மனசு கேட்கலனா நீ உங்க வீட்ல போய் பேசு போ. டேய், சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுறியாடா? ஒரு நல்லதுக்கு சொன்னா ஏங்க அப்படி கேட்க மாட்டேங்கிற? அடியே, என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு. ஐயோ, என் மருமக வந்துட்டா, என் மருமக வந்துட்டா. பாத்துக்க, ஊத்துற போறங்க. வா அபி, வாமா. இப்பதான் பேசிட்டு இருந்தோம், வா வா. பரவாயில்ல, செருப்பு போட்டுக்கலாம், வா வா வா. அடியே வித்யா, போய் அண்ணி காப்பி எடுத்துட்டு வா, போ. ஏன் அபி, நீ காப்பி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா, இல்ல ஹார்லிக்ஸ் சாப்பிடுறியாமா? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். போடி போடி, நின்னுட்டே இருக்கற, போ. வாமா, உட்காருமா, உட்காரு. என்ன பாஸ்கர், நீங்க ஆபீஸ்க்கு வரல? இல்ல, தலைவலியா தான் வரல. டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? மாத்திரை போட்டிருக்கேன், சரியாயிடும். ஓகே. அப்புறம் பாஸ்கர், நம்ம புது மெட்டீரியல்ஸை இன்ஷூர் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கேட்கலான்னு விஸ்வநாதன் சார் சொன்னாரு. அது சம்பந்தமா நீங்க ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணணும். சரி, அதை நீங்க பண்ணதான் சரியா இருக்கும். நாளைக்கே அதை பண்ணிடுங்க. அப்புறம் டாக்ஸ் ஃபைல் சிஸ்டத்தில் இருக்குல்ல? ஆமா, டாக்ஸ் பேப்பர்ஸ் தனி ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சரி, நான் அப்ப கிளம்புறேன். நான் கிளம்புறேம்மா. அபி, இவ்வளவு தூரம் இதை வந்து சொல்றதுக்கு நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு பாஸ்கர். ஐம் சாரி. முக்கியமான விஷயம் இல்லையா, அதான் நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். அபி, வேற ஒண்ணும் இல்ல? இல்லையே. நீ மறந்துருக்க போறமா, நல்லா யோசிச்சு பாரு. வேற ஒண்ணுமே இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. நான் வரேம்மா. நான் வரேன். மறந்துருப்பா பாஸ்கரா, அவ உனக்கு போன் பண்ணி பேசுவா பாரு. போன் என்னம்மா அண்ணி காஃபி குடிக்காம போயிட்டாங்க? அண்ணி, பெரிய அண்ணி காஃபியோட தான் கேடு. போ போ உள்ள. ஆபீஸ் விஷயம். யாரையா நீ? நான் யாரா? யோ வாட்ச்மேன், ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. பார்த்தா தெரியுதா? டொனேஷன் வாங்க வந்தியா? டேய், மரியாதையா பேசு, பல்லெல்லாம் பேத்துருவேன்.
எங்க வந்து யாருகிட்ட பேசுற பிச்சு விடுவோம் பேசு யார பிச்சு வாங்குறா அயோக்கிய பல வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்ன பிரச்சனை இங்க ஏன் கத்துற யோ உனதான் அங்கேயே கணக்கு முடிச்சு அமிச்சிட்டல காசு கொடுத்தாச்சுல அப்புறம் எதுக்கு இங்க வந்த தம்பி நீ யாருப்பா நீ இந்த வீட்ல என்ன பண்ற என்னது நிச்சயமா உனக்கு ரொம்ப திமிரியா என் வீட்டுக்கே வந்து என்னையே இங்க என்ன பண்றேன்னு கேக்குறியா மரியாதை வெளியே போயிடு வாட்ச்மேன் இந்த ஆளை வெளியே அனுப்பு நீ ஈஸ்வரனோட ஆமா அவரோட பையன் தான் நீ யாரியா யோ வாட்ச்மேன் எதுக்காக கண்ட கண்ட பிச்சைக்காரங்களை உள்ள அனுப்பிச்சு பிரச்சனை உண்டாகிட்டு இருக்க? வெளியே அனுப்பியா யார பிச்சைக்காரங்கிற நான் யார் தெரியுமா உனக்கு யோ நீ யாரா இருந்தா எனக்கு இல்லையா வெளியே அனுப்பியா யோ வெளியே போ சொல்லு முதல்ல வெளியே போ வாட்ச்மேன் இவரை வெளியே அனுப்பு வாசல்ல என்ன கலாட்டா அப்பா இவர் சரியான தகராறு பிடிச்ச ஆளா இருக்காரு அது நான் தான் இவரை நம்ம ட்ரஸ்ட் விஷயமா நான் தான் வர சொன்னேன் அவ்வளவுதானா பெரிய பிஸ்தா மாதிரி பேசுறாரு சரியான வெத்து வேட்டு யோ அங்க தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு அதை பாருங்க சார் ஐயோ ஏன்டா நீ இங்க வந்த வா வா வெளியே வா என்னண்ணே இப்படி புள்ள பத்து வச்சிருக்க சுத்த மரியாதை இருக்கா காதல் விழுந்துற போகுது டேய் நீ யாருன்னு அவனுக்கு எப்படிடா தெரியும் தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான் இப்ப இருக்கிற மரியாதை கூட இருக்காது சரி விடுறா அவன் ரொம்ப கோவக்காரன்டா அதான் பார்த்தா தெரியுது ஆனா ஒண்ணு இவனுக்கு ஆபித்தனோட அக்கான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிடுவான் டேய் என்னடா பேசுற நீ என் மனசுல பட்டதை சொன்னேன் சரி இப்ப எதுக்கு இங்க வந்த அண்ணே எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் டேய் அத போன்ல பேசினா பத்தாதா வீட்டுக்கு எதுக்குடா வந்த என்ன நான் வீட்டுக்கு வரக்கூடாதா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருண்டா அதுக்காக தான்டா சொல்றேன் நான் எதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்க சரிண்ணே சரி எவ்வளவு ரூபா வேணும் 10 லட்சம் ரூபா வேணும் என்னது 10 லட்சம் ரூபாயா